ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து சியோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். சி வந்து பெல் லேப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 1972லேயே டெவலப் பண்ணியிருக்காங்க. 1972ல் டெவலப் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக வந்து சி இருக்குது. ஈவன் இந்த கரண்ட்டு 2021 கூட பார்த்தீங்கன்னா கூட அது வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. அதுக்கு இன்னும் சி ரெக்குவயர்மெண்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ சி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ். 50 வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் அழியாத அது வந்து இன்னும் 20-30 வருஷம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து ஏன் இவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, இது வந்து இதுக்கான இது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா வந்து இது வந்து சி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். இப்போ சியில் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுன்னா போதும், உங்களால் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து கோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சியோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஓஎஸ் லெவல்லேருந்து கிராஃபிக் லெவல் வரைக்கும் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி அதர் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா சியால் தான் வந்து சியில் தான் எழுதியிருப்பாங்க. இந்த லாங்குவேஜுக்கு ஏன் சின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கு. ஸோ பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று. ஸோ அதனால தான் இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்னு வந்து இதுக்கு வந்து கொடுத்தாங்க. சரி, பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி தான் நெக்ஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னென்னா நிறைய விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. சி வந்து எந்த பேராடைமில் வரும்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டட். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதோட கோட் வந்து நீங்கள் வந்து மாடியூல்ஸாக நீங்கள் உங்களால் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸாக. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம லேட்டரில் பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன்ன்றதுனால அது வந்து உங்களால் வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை உங்களால் குரூப் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் இப்போ வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த சியோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அவங்க தான் வந்து இந்த சிக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. அந்த சியோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சி சின்னு சொல்லுவாங்க. இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. C89, அதுக்கப்புறம் C90. இது ரெண்டு இதில் எது வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் C99 ஸ்டாண்டர்ட் தான் வந்து ரொம்ப வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற சி பார்த்திங்கன்னா வந்து C99 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஈவந்தோ C11 ஸ்டாண்டர்டு வந்துட்டாலும் ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் C11 ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ C99ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதுதான் வந்து வேர்ல்டு மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சியோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து சி வந்து எங்கே டெவலப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் சி நேம் வந்துச்சு, அதோட இது என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி அது வந்து ஃபாலோ பண்ணுது, அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் கமிட்டி என்னென்ன இருக்குது, அது டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா சி வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இதே லாங்குவேஜில் எழுதுகிற விஷயம் நீங்கள் வந்து உங்களால் வந்து மற்ற லாங்குவேஜில் எழுதுனீங்கன்னா அந்த இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து உங்ககிட்ட அதில் வந்து இருக்காது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா உங்களால் டைரெக்டாக உங்களால் ஓஎஸ் லெவலில் போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மெமரி லெவலில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னா வந்து சியோட பவர்ஃபுல்னஸ் வந்து வேறு எந்த லாங்குவேஜுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜ், அதோட அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.